ஸோ இப்போ அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னா, சினிமாவில் வந்து இவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அம்மா மாதிரி. ஆமாம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மா தான் வந்து நமக்காக வந்து சமைச்சு கொடுப்பாங்க. நமக்கு ஒன்றுனா அவங்க அழுவாங்க, நம்ம அழாமல் அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னாடி இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா தான் நமக்கு எல்லாமுமா இருக்காங்க. அந்த மாதிரி சினிமாவில் இவங்க தான். ஏன்னா இவங்க தான் சினிமாவில் லவ் பண்ணணும், இவங்க தான் சினிமாவில் டான்ஸ் ஆடணும், இவங்க தான் ஃபைட் பண்ணணும், இவங்க தான் நாட்டை காப்பாற்றணும். ஸோ இவ்வளோ வேலைகள் எடுத்து போட்டு செய்யறதுனால தான் இவங்களை ஹீரோன்னு சொல்கிறோம். ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா அம்மாவோட வந்து நீங்க ஒப்பிட்டீங்க. கேட்கறதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. 100% ரைட். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ஐஃபா உற்சவம் 2024ல வந்து நம்ம பார்க்க போகிறது பாப்புலர் அவார்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் இன் த லீட் ரோல் மேல் அண்ட் த நாமினீஸ் ஆர் Rajinikanth for Jailer, Siva Karthikeyan for Maaviran, Vikram for Ponniyin Selvan Part 2, Karthi for Ponniyin Selvan Part 2, Suri for Vidudalai Part 1, Siddharth for Chitta. Okay, so வின்னருக்கு நம்ம அவார்ட் பிரசன்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் கிருத்தி சனான் along with Partho Banerjee, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India, to the stage, please. Hi, Abu Dhabi. I hope you are having a good time. Hello, Abu Dhabi. We're back again with IFA to Abu Dhabi the third time. You guys have given us so much love that we keep coming back for you all. And this time we're celebrating Indian cinema as a whole. And I feel so proud being here in front of all of you and announcing this award. The Nexa IFA Utsavam Award for Best Performance in a Leading Role Male goes to Vikram for PS2. Let's welcome Shian Vikram sir onto the stage, please. Popular Award for the Performance in Lead Male. Hi guys. Ellarkum namaskaram and Andariki namaskar and ellarkum vanakkam. This award's for Mani sir. I'm taking it on your behalf. I mean, I'm dedicating this to you because it's very special. It's a very special award. Thank you IFA for honoring me with this. This is a very special award because it's for a very special film, Ponniyin Selvan, and for Aditya Karikalan, which will always be one of the most memorable roles I've ever played. Thank you, Mani sir, for that. எனக்கு ரொம்ப நாளா தமிழில் பேசலாம்ல? மணி சாரோட படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருந்து கடைசியில் ராவணன் பண்ணேன். என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். Such an iconic film. Thank you, Mani sir, for that again. And அதில் நிறைய நல்ல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அதில் வந்து ரொம்ப என்ன பாதிச்சது வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சார் அனுப்பிச்சார். அதில் வந்து உன்னோட 100 படம் அது பண்ணணும் அப்படின்னு ஒரு அது மறந்துருக்கா ஞாபகம் இருக்கான்னு தெரியல சொன்னார். That's one of the most sweetest things I've ever heard from anyone, and from a dream director. I think I hold it very close to my heart and I'll never forget that. One of the best moments in my life. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அண்ட் ஆதித்ய கரிகாலன் 5 புத்தகத்தில் ஒரு 2000 சொச்சம் பேஜஸில் ஒரு 28 பேஜோ 40 பேஜ் தான் ஆதித்ய கரிகாலன் வருவான். ஆனால் அதை வந்து அவர் வந்து செதுக்கி ஒரு பேக் போன் ஆக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்து சொல்லிகிட்டே போகலாம். Mani sir always brings out the best in me. You always do that, sir. I don't know how you do it. You do it with everybody, like Rahman sir was saying. You're such a fantastic creator and I love working with you.
பொன்னியின் செல்வன் ஆதித்ய கரிகாலன் பண்ணது வந்து ஒரு 25 படம் பண்ண ஒரு சந்தோஷம் திருப்தி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 75 படம் இருக்குது. I'm waiting for your next call. I'd like to thank IFA for having Manisha here and for the jury and the fans for voting for us. I think there are lots of awards going to Ponniyin Selvan. Thank you so much for it. Just shows all the hard work that went into it. And எங்க எல்லாருக்குமே ஒரு பலமா இருந்துச்சு அந்த இது. Thank you IFA, thank you Manisha, and thank you guys. I think it's almost 11:30 and you guys are still here. I've gone to a lot of award shows where people leave, but being here and being here with so much josh and so much love, thank you so much. It's really the sweetest thing. And thank you Preeti, and thank you sir for presenting the award to me. Thank you so very much. Thank you guys, love you. சார் ஒரு 2 கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க சார். ஒரு 2 கொஸ்டின் சார், அங்கேருந்து கேட்காதான் தான் சார். ஆமாம் சார். ஸோ ஒன்றும் இல்லை சார், ஆதித்த கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கோவப்பட்டு போர்லாம் எடுத்து போவார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவளை மறக்கத்தான் சொல்லியிருப்பீங்க. தயவுசெய்து அவங்கள கூப்பிட்டீங்க, சொல்ல வைக்காதீங்க சார். நல்ல லீடு சார். நான் கூட வேற ஏதோ மைண்டில் தான் வந்தேன். ஆனால் அருமையான ஒரு லீடு கொடுத்ததுனால ஆக்சுவலி இல்லை பாவம் அவங்க இப்போ தான் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு போயிட்டாங்க. விட்டுருங்க பாவம், விட்டுருங்க. 3 தடவை வந்தவங்களுக்கு 4th டைம் ஒரு ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தேன். நம்மளை மறந்துட போகிறாங்க. சரி சார், அந்த மாதிரி நான் இதில் ஒரு கேள்வி கேட்க வந்தது என்னென்னா சார், ஒரு படத்துக்கும் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய நீங்கள் பார்க்காத வெற்றி இல்லை, நீங்கள் வாங்காத அவார்டு இல்லை, இன்னும் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அது எதுக்காக சார்? ஐ திங்க் ஐ எம் நாட் தி ஒன்லி ஒன். ஐ திங்க் சினிமாவுக்கு வரவங்க எல்லாமே இது ஒரு கனவு உலகம். எல்லாருக்குமே வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து ஏதோ ஒன்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ஒரு நடிகனை ஆவனான்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில் நான் ஒரு நடிகன் ஆனேன். நடக்க முடியாதுன்னு நினைக்கிற போது ஓட ஆரம்பித்தேன், ஒரு நடிகன் ஆனேன். ஸோ அப்படி இருக்கிற போது எனக்கு வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேயும் ஷூட்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அவ்வளோ நமக்கு கொடுக்குற போது அதை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணுன்றது ஒன்று. பட் எனக்குன்ற ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒரு திருப்தினா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணணும், இந்த மாதிரி இயக்குநர்கள் கூட நான் வந்து செயல்படணும், இந்த மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் அண்ட் பீங் ஹியர். ஐ திங்க் தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட். சூப்பர் சார். சார் இந்த படத்தில் லவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆதித்த கரிகாலனுக்கு வந்து ஒரு அந்நியன் அம்பி தூது போயிருந்தால் எப்படி பேசியிருப்பாருன்னு ஒரே ஒரு இது சார். கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் கரெக்டான ஒரு மனிதர். நீங்கள் நடிக்க போகிறீங்களே, இப்போ ஹீரோவாக பண்ண போகிறீங்க. ஆமாம் சார், தேங்க்யூ. ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார். இல்லை நிஜமாவே உங்களுக்கு நடிச்சு காட்டுறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். மணி சார் கிட்ட ஒன்று 75 படங்கள் பண்ணணும்னு சொல்லி ஞாபகப்படுத்தினேன். இது வந்து இது மாதிரி ஏதாவது சொதப்புன்னு வைங்களா, அது மறந்துடுவார். இல்லை சார், எனக்கு என்னென்னா அம்பி ஒரு வேளை போய் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வேணால் நான் பண்ணலாம். பட் உண்மையிலே அம்பி தூது போயிருந்தால் எப்படி பண்ணியிருப்பாருன்றதை நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். யாருக்கிட்ட தூது போகணும்? ஆதித்த கரிகாலன் ஒரு ஆளாக போய் நந்தினி கிட்ட பேசணும் சார். என்ன சொல்லணும்? அம்பி போய் உங்களுக்காக ஓகே பண்ண போறாரு சார். வேற ஒன்றும் இல்லை. இந்த சினிமாவில் ஃப்ரெண்டு கேரக்டர் போனால் அது நடக்காதுமா சார்? அம்பி போனால் அது நடக்காது. ரெமோ? ரெமோ இஸ் குட். ரெமோ சூப்பர் சார். என்ன சொல்லணும்? அன்னியன் போனா ரிஸ்க். ஸோ ரெமோ போனா சூப்பரா இருக்கும். இப்போ ரெமோ வந்து தூது போறாரு. வேஷி Ash again. Hi Nandi, I think Remo loves you. Could you just என்ன தூது என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா சார்? என்ன சொல்லலாம் உங்ககிட்ட? அதான் நீங்க ப்ரப்போஸ் பண்ண அவரே சார் உங்க ஆதித்த கரிகாலன் உங்களை பார்த்து ஃபீல் ஆயிட்டாப்ல, உங்களை பார்த்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாப்ல, இதை ரெமோ சொன்னா எப்படி இருக்கும்? ஓ காட். ஏதாவது தயவு செஞ்சு ஒத்துக்குமா, எல்லாம் போர்லாம் எத்தனை வந்துடும், அப்படி ரொம்ப பிரச்சனையாகும். அதனால கேள்வி சொல்றேன். சரி, நம்ம வந்து சார் நீங்கள் வந்து நிறைய பேசிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. பட் எல்லாரும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் 2 லைன் எங்களுக்காக வந்து பாட்டு பாட முடியுமா? If you want to dedicate to someone. நடிக்க சொன்னா மணி சார் இருக்கார் பயமா இருந்துச்சு, பாட சொன்னா ரேமன் சார் இருக்கார் பயமா இருக்கு. பட் ரமன் சார் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இல்ல அவர் ஓகே சொல்வாருமா? கேக்கும்போதே கை தூக்கிட்டாரு சார். நீங்க பார்க்கல அவர் ஓகே சொன்னதை, நீங்க பாருங்க. கேக்கும்போதே தூக்கிட்டாரு. யா. சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ, ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே செந்தூரம் தாங்கிடுமோ, ரத்தம் அணிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி, ஒரு குத்தம் நடி சகியே. லிரிக்ஸ் மறந்துட்டேன், சாரி. யானினி கொய்தானும். Thank you guys. I love you. Thank you very much, sir.